வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இது வந்து 100க்கு 100% உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதாவது இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ரா, அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போயிடுச்சு. இந்த ஷோவில் வந்து உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து ரிட்டர்ன் வந்திருந்தார். ரிட்டர்ன் வந்து அந்த ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாரு. அதாவது ராக்கோட கையாலேயே ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த உலாஃபாலா மாலையை அணிவிச்சார். இது ஒன்று. இப்போ இந்த உலாஃபாலா மாலை ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட தான் இருந்துச்சு. இது எப்படி சோலோ கைக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறி எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால், த ஃபைனல் பாஸான த ராக்கு வந்து வெறும் ராக்கா மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அதாவது ஃபைனல் பாஸ் ராக்கா வரல. ஏன்னா ஃபைனல் பாஸ் ராக்கா வந்திருந்தார் அப்படின்னு கேட்டால், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பேர்டு பிளட் லைனில் வந்திருந்தார் தெரியுமா? வந்தோடனே தலைவன் மிரட்டி விட்டார் தெரியுமா ஒரு இதை. அதாவது 3 விரல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருவோண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 விரலை கட்டினார் த ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ வந்து ஒரு ஹீல்டராக வந்தார், ஒரு வில்லத்தனத்தோடு வந்தார். அவர் பார்க்குறப்பயே அந்த ஒரு கொடூரமான ஒரு முகம் தெரியும். நீங்கள் எல்லாருமே என்னோட லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க, நேரம் வரட்டும்டா உங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சு விட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வையிலேயே அவர் எல்லாத்தையுமே கொல்ற மாதிரி அப்போ பண்ணியிருந்தார். அது ஒரு ஹீல்டர். ஆனால் இப்போ வந்திருந்தார் அப்படின்னு கேட்டால், ராக்கு வந்திருந்தார் அப்படின்னா முழுக்க ஒரு ஃபேஸிங் கேரக்டர் பண்ணுறா எப்படி இருக்கும், ஒரு பேபி பேஸ் ரெஸ்லராக இருந்தால் எப்படி இருக்கும், அது அப்படியே ராக்குக்கு வந்து அப்படியே கச்சதமாக எல்லாமே சூட் ஆச்சு. அதாவது வந்தார், அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. அதாவது நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா டபிள்யூடபிள்யூல இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா இருந்தார், அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா இருந்தார் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே ஒரு ஹீல்டன் மாதிரி அவர் சொல்லலை. முழுக்க ஒரு ஃபேஸ்டன் ரெஸ்லர் எப்படி இருப்பாரோ அதை தான் உங்களோட ராக்கு சொல்கிறாரு. அது இல்லாமல் நான் வந்து ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃபை மட்டும்தான் நான் ஆதரிப்பேன். அது யாருன்னு கேட்டால், அது முழுக்க அந்த ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் எப்படி பண்ணுவாரோ அதை தான் முழுக்க உங்களோட ராக் வந்து பண்ணியிருக்காரு. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலாஃபாலா மாலை ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருந்துச்சு? ஃபஸ்ட்டு இந்த உலாஃபாலா மாலை வந்து இது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட தான் இருந்துச்சு. அதாவது இந்த உலாஃபாலா மாலை ரோமன் ரெயின்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸோட அவங்களோட பரம்பரையில், அதாவது சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு முறையில் எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் என்ன பேப்பர் அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் வந்து ஜேக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த இதில் வந்து ஜே உசோவை ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக பீட் பண்ணிவிட்டு இருந்திருப்பார். அது வந்து ஹில் இன் செல் மேட்ச்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் அதில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஒரு உலாஃபாலா மாலையை அவங்களோட ரோமன் ரெயின்ஸோட பெரியப்பா சித்தப்பா அவங்க தான் அணிவிச்சாங்க அந்த உலாஃபாலா மாலையை. அப்போலேருந்து அந்த உலாஃபாலா மாலை வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸ்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. வேறு யார்கிட்டையுமே அந்த உலாஃபாலா மாலை இல்லை. ஏன்னா ரெசல்மனியா 40 வரைக்கும் அந்த உலாஃபாலா மாலை அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸோட கையில் தான் இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் தான் வச்சுருந்தாரு. இந்த உலாஃபாலா மாலை எப்படி நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு போச்சு, சோலோ சிக்காவோட கையில் எப்படி போச்சு? இது வந்து யாராச்சும் நோட் பண்ணிங்களான்னு கேட்டால் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இப்போ ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்த அந்த உலாஃபாலா மாலை இப்போ எப்படி சோலோ கைக்கு போச்சு அப்படிங்கிறது இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலாஃபாலா மாலை ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்து எப்படி சோலோ கைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ராக் மூலியமாக தான் இந்த உலாஃபாலா மாலை அப்படிங்கிறது சோலோ கைக்கு போயிருக்கோம். ஏன்னா ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெயின்ஸுக்கு எவ்வளோ ஹெல்ப் ராக் பண்ணியும் அந்த பிளான் எல்லாத்தையுமே அந்த டைட்டில் தோத்துட்டாரு. நீ வந்து என்னோட ஒரு ஃபேமிலியில் இருக்க தகுதியில் நீ எல்லாத்தையும் நீ சீட் பண்ணிட்ட, நான் அவ்வளோ தூரம் வந்தும் ஏன்னா நீ இது பண்ணிட்ட அப்படிங்கிறக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் யாருன்னு கேட்டால் அது சோலோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால இந்த உலாஃபாலா மாலையை இப்போ ரோமன் ரெயின்ஸே இல்லை, அவன் வந்து நம்ம ஃபேமிலியில் இல்லை, அவன் வந்து சீட் பண்ணிட்டான், அவன் வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ராக்கு சொல்லிவிட்டு இந்த உலாஃபாலா மாலை அது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்த அந்த உலாஃபாலா மாலையை நம்மளோட ராக்கே கூட நம்மளுடைய சோலோ கையில் கொடுத்துருக்கலாம். சோலோ கையில் கொடுத்து நீ வந்து இதுக்கப்புறம் நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து இந்த விஷயத்தை நீ பண்ணு, அதாவது ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் வரமாட்டான், நீ தான் டபிள்யூடபிள்யூ த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் நீ தான் இருக்க போகிற, அந்த ஒரு பதவியில் நீ தான் இருக்க போகிற, நம்மளோட குடும்பத்தோட ஒரு பெருமை எல்லாமே நீ தான் இனிமேல் கட்டி காக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த உலாஃபாலா மாலையை நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய சோலோ கையில் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லாட்டியும் இப்போ வந்து உலாஃபாலா மாலை வந்து
இப்போ முழுக்க முழுக்க இப்போ நம்முடைய ரோமன் டைன்ஸ் கைக்கே போயிருச்சு. அந்த உலாஃபால மாலை கூட ஃபேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய சோலோவுக்கு வந்து எந்த ஒரு ஃபியூலுமே இல்லை. இப்போ அந்த பிளட் லைனில் அந்த ஒரு ஃபியூவில் தான் போயிருந்தார். இப்போ அந்த ஃபேக் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் ரோமன் டைன்ஸுக்கும் அந்த சோலோவுக்குமான அந்த ஒரு பிளட் லைனுக்கு தான் அந்த ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் ஆகும். நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்னல, அதாவது இப்போ ரோமன் டைன்ஸ் இருக்க அந்த ஒரு உலாஃபாலம் வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஏன் நான் ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அந்த உலாஃபால மாலையை வந்து ரோமன் டைன்ஸ்கிட்டருந்து சோலோ கைக்கு கொடுத்தது யான்னு கேட்டால், அது வந்து ராக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ப்ஷன் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு வேளை அந்த உலாஃபாலாம் வந்து ஃபேக் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து ரோமன் டைன்ஸ் விசஸ் ராக்குக்கான அந்த ஒரு மேட்ச்சு வரும். ஏன்னா நீ வந்து ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படின்னு நீ சொல்லிக்கிற, அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் உன்கிட்ட இருக்க அந்த ஒரு உலாஃபால மாலை வந்து ஃபேக்கு. அதாவது நான் தான் சோலோ கைக்கு கொடுத்தேன், அந்த உலாஃபால மாலையை கொடுத்தேன். ஏன்னா சோலோ வச்சுருந்ததே வந்து உண்மையான உலாஃபால மாலை கிடையாது, அது வந்து டூப்ளிகேட் தான். ஏன்னா உண்மையான உலாஃபால மாலை அப்படிங்கிறது என்கிட்ட தான் இருக்குது. அதாவது ரோமன் உனக்கு வந்து உங்களோட அப்பா சித்தப்பா அப்படின்னு அந்த உலாஃபால மாலையை உனக்கு போட்டாங்கல்ல, அந்த உலாஃபால மாலை ஒரிஜினலான உலாஃபால மாலை என்கிட்ட தான் இருக்குது. சோலோ கைக்கு நான் கொடுத்தது வந்து ஃபேக்கான ஒரு உலாஃபால மாலை. ஏன்னா அந்த ஒரு உலாஃபால மாலை என்கிட்ட தான் இருக்குது. அந்த உலாஃபால மாலையை நீ வந்து என்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா என் கூட ஃபேஸ் பண்ணு, அதாவது என்ன நீ வின் பண்ணு. இப்போ எப்படி நீ சோலோவை சொன்ன, அதாவது அந்த ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச் அப்படின்னு வச்சு சோலோ கிட்ட இருந்து அந்த உலாஃபால மாலையை வாங்கினில்ல, அதே மாதிரி என்கிட்ட மோதி அந்த உனக்கு சொந்தமான அந்த ஒரு உலாஃபால மாலையை நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சொல்லலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு சின்னதாக என்னோட ஒரு எக்ஸாமுக்கு தான் சொல்கிறத தவிர இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலைன்னு, இதில் இருக்க விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி கூட நம்மளோட சொல்லலாம். ஏன்னா அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரோமன் டைன்ஸ் விசஸ் ராக்குக்கான அந்த ஒரு ஃபியூட் கொண்டுட்டு போகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் எப்படி சொன்னால் ஒரு 10%ல் ஒரு 80% வந்து கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது ஒன்று. நம்பர் 5 என்ன அப்படின்னு கேட்டால், நம்பர் 5 என்ன அப்படிங்கிறதான், அதாவது இப்போ வந்து ரோமன் டைன்ஸோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து அந்த ஓஜி பிளேயரில் ஃபுல்லாகவே ரியூனியன் பண்ணுறப்ப நம்மளுடைய சேமியை வந்து சொல்லியிருப்பார். அதாவது இவன் வந்து என்னோட ரத்தமே கிடையாது, நம்மளோட ரத்தமே கிடையாது, இவனை எதுக்குடா நீ கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேபோவையும் ஜிம்மியும் சொல்லியிருப்பார் ரோமன் டைன்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரத்தமானது வந்து சோலோ சிக்காவை தான்டா, நீங்கள் சோலோ சிக்காவை தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதேமாதிரி நம்முடைய ரோமன் டைன்ஸும் சொல்லியிருப்பார். அதாவது சோலோ நீ வந்து என்னோட பிளட் லைன் ஜாயின் பண்ணிக்கோ, என்னோட ஓஜி பிளட் லைன் ஜாயின் பண்ணிக்கோ, நான் வந்து உனக்கு வந்து மன்னிப்பு கொடுக்குறேன், அதனால் நீ வந்து என்னை ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டையும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸை கொடுத்துருப்பாரு. இப்போ ரோமன் டைன்ஸோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், ஓஜி பிளட் லைன் அப்படின்னாவே ரோமன் டைன்ஸ், ஜிம்மி, செமிசேன், சோலோ இவங்க 5 பேர் தான் உண்மையான ஓஜி பிளட் லைனோட மெம்பர்ஸ். அதனால் நீ வந்து என்னோட பிளட் லைனில் இணைஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ அந்த உலாஃபால மாலையை தோத்துட்டாருப்பா, சோலோ சிக்காவா தோத்துட்டார். இப்போ நம்முடைய சோலோக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, ஃபியூடுமே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்முடைய ஜாக்கப்பாட்டு இருக்காருன்னா அவர் தனித்துவமான ஒரு ரெஸ்லர், அவர் வந்து தனியாக கூட அவர் பொழைச்சிக்குவார். நம்முடைய டாமாலாங்க இவனுங்க வந்து அந்த ஒரு டாக் டென்மிஷனில் கடந்தால் கூட இவனுங்க அப்படியே காலத்தை கழிச்சிருவானுங்க. ஆனால் இப்போ சோலோ சிக்காவோட நிலைமை என்ன ஆகுன்னு கேட்டால், இப்போ சோலோ சிக்கா வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் கூட இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, ரோமன் டைன்ஸுக்கு கூட வந்து இணைஞ்சிட்டார் அப்படின்னா நம்முடைய சோலோவே சொல்லலாம். அதாவது நான் வந்து உனக்கு எவ்வளோ நான் துரோகம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நீ வந்து என்னோட ஒரு பிரதராக வந்து என்னை வந்து இதில் சேர்த்துக்கிட்ட, அதனால் உனக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு நன்றி சுகமாக இருக்கிறேன். அதாவது நான் வந்து இவ்வளோ தூரம் நான் மாறுறதுக்கு காரணமே யார் அப்படின்னு கேட்டால், முழுக்க ராக்கு தான் அந்த உலாஃபால மலையன்ட்ட கொடுத்து நீ இப்படிலாம் இரு அப்படின்னு சொல்லி ராக்கு தான் சொன்னான். அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உண்மையை வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ்ட்ட வந்து நம்முடைய ராக்கு, அதாவது நம்முடைய சோலோ வந்து சொல்லிட்டா அப்படின்ட்டா, இதுவும் அந்த ரோமன் டைன்ஸ் விசஸ் ராக்குக்கான அந்த ஒரு ஃபியூடுக்கான இன்னமும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 6 என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து சோலோ சிக்காவா அந்த மேட்ச்சில் தோத்துட்டாரு, அந்த உலாஃபால மாலையும் தோத்துட்டாரு. இப்போ சோலோ சிக்காவோட நெக்ஸ்ட் ஃபியூட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன, அவரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம அந்த ஸ்மாக் டவுன் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோமன் டைன்ஸுக்கும் சோலோவுக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து கிரியேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டதுனால இப்போ முழுக்க ரா, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரோமன் டைன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கனால இனிமேல் ரோமன் டைன்ஸ் வந்து முழுக்க இப்போ ராலே இருந்துருவார்னு நினைக்கிறேன். சோலோ சிக்காவை மட்டும்தான் அந்த சோலோ சிக்காவோட அந்த பிளட் லைன் 2.0 எல்லாமே ஸ்மாக் டவுனுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா இப்போ போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ரோமன் டைன்ஸ் கூட வந்து இப்போ சோலோ சிக்கா வந்து ஜாயின் பண்ணால் நம்முடைய சோலோ சிக்காவும் நம்முடைய ரோமன் டைன்ஸும் அந்த பிளட் லைனில் அந்த ரால வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது முழுக்க வந்து எல்லாமே ராக்கை மென்ஷன் பண்ணியே தான் இந்த ஒரு ஃபியூட் எல்லாமே போகுது.
ராக் விஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சுக்காக அந்த உலாஃபாலா மாலை என்ன ஆச்சு? இந்த உலாஃபாலா மாலை எதனால வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ்ட்ட இருந்த உலாஃபாலா மாலை எப்படி யாருக்குமே தெரியாம இப்ப எப்படி சோலோ கைக்கு போச்சு? சோலோ வந்து உண்மையான ட்ரைபல் சீஃப் சொல்றான் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கம், அதாவது என்னோட அசம்ப்ஷன்ல இது எல்லாமே நான் ஒரு முழு விளக்கத்தையும் உங்களுக்கு என்னால எப்படி தர முடியுமோ அதுக்கான எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட தான் பகிர்ந்துட்டேன். அது இல்லாம இப்போ வந்து ராக் இருக்காரு அப்படின்னு கேட்டா, ராக் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் மாரி தான் பண்றாரு. ஆனா, இப்ப ராக் வந்தாரு. ஆனா, எந்த விதமான ஒரு இதுவுமே சொல்லல. அதாவது WrestleMania 41ல எனக்கு மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாரி எந்த ஒரு ஹிண்ட்டையுமே ராக் வந்து சொல்லவே எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. வந்தாரு, எல்லாத்துட்டயும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு, ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே பண்ணிட்டு, உங்களோட ஃபைனல் பாஸான ராக் போயிட்டாரு. ஆனா, எந்த ஒரு ஹிண்ட்டையுமே குடுக்கல. அதாவது WrestleMania 41க்கு நான் வர்றேன். இது நான் கோடி வச்சிருக்கேன். அந்த அன்டிஸ்பிளே WWE சாம்பியனுக்காக நான் மோதுறேன் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து மென்ஷன் பண்ணல. அதனால உங்களோட ராக்குக்கு வந்து WrestleMania 41ல மேட்ச் இருக்காது அப்படிங்கிறது இதுலேருந்து அப்பட்டமா தெரியுது. நம்ம ராக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. அப்படி ஒரு வேளை ராக்கு வந்து மேட்ச் பண்றாரு, WrestleMania 41ல மேட்ச் பண்றாரு அப்படின்னா, இப்போ ராக் வந்து ஒரு ஹீல் டர்னாவே வந்திருந்திருக்கலாமே. ஹீல் டர்னா வந்து நம்முடைய கோடியை சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா அப்படி ராக் வந்து ஹீல் டர்னா வந்திருந்தா தான் கோடி வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ராக் வந்து ஹீல் டர்ன், கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ். அதனால ஃபேஸ் விசஸ் ஹீல் டர்னுக்கு தான் மேட்ச் வைப்பாங்களே தவிர, ஹீல் டர்ன் விசஸ் ஹீல் டர்ன் வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஃபேஸ் விசஸ் ஃபேஸ் டர்ன் வைக்க மாட்டாங்க. அதனால இப்போ ராக் வந்திருந்தாருன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸ் டர்னாக தான் வந்திருக்கனால, இதில் வந்து மேட்ச் இருக்காது அப்படிங்கிறது இதுலேருந்தே கண்டிப்பாக தெரியுது. WrestleMania 41ல நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வேறு ஆப்போனண்ட் தான் யாரோ இருக்காங்க. இதில் வந்து நம்முடைய ராக் விசஸ் கோடி மேட்ச் WrestleMania 41ல நடக்காது அப்படிங்கிறது இதுலேருந்து க்ளீனாக தெரிகிறது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் என்னோட ஒரு அசம்ப்ஷனில் என்னோட சொந்த ஒரு கருத்தில் வந்து எல்லா விஷயங்களும் நான் கொண்டுட்டு போய் சேர்த்துட்டேன் நண்பா. அதாவது இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உலஃபாலா மாலை ரோமன் ரெயின்ஸ்லேருந்து எப்படி சோலோ கைக்கு போச்சு. இப்போ அந்த ஒரு ஃபியூடு, அதாவது அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ராக்குக்கும் ரோமனுக்கும் மேட்ச் வருமா, இல்லை சோலோ சிக்கா வந்து இந்த ஓஜி பிளேயில் இணைவாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை